அவரு குடிப்பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரு மேலேயே கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் பாத்துக்க முடியாது 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க. எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கன்னா நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேன்னா நானும் அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லைன்னா எங்க போனாலும் சொல்லிட்டே இருப்பானா, என் கூடவே வருவானா. அழுக கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா. ஆனா கன்ஃபார்ம் ஆக போகுதுங்கண்ணா. ஒரு பிரச்சனை இல்லைண்ணா, நல்லாதானா இருக்கும். அவரு குடிப்பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருண்ணா. குடிச்சு அவரு மேலேயே கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அந்த மாதிரி கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே. ஆனா நான் இங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன். அவரு என்னைய பார்க்க வரேன்னு சொல்லி கூட பாத்துட்டு தான் போனாரு. லாஸ்ட் டைம் சண்டை போடவும் சரிப்பா நான் இங்க இருக்கேன், திங்கக்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா. அவரு மாலை போடுறேன்னு சொல்லி இருந்தாரு. சரிப்பா நீ சண்டை போடாத, நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்கு வா, அம்மாவை கூட்டு வா, பேசிக்கலாம், நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு வந்தேன். வர வழியில இப்படி ஆயிடுச்சு. அவங்க அப்பாட்ட கூட லாஸ்டா பேசினதுக்கு அவங்க அப்பா கூட எங்க மாமனார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கண்ணா. நான் என்ன சொன்னாலும் உடுத்தங்க மயில ஒன்னாகாது, பாத்துக்கலாம், சரியாயிரும்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த நாள் நைட்டே போன் பண்ணி புலம்புவேன். மாமா இப்படி ஆயிடுச்சு, மாமான்னு கூட கூப்பிட மாட்டேன், அதிகமா டாடி பான்னு தான் கூப்பிடுவேன். இப்படி ஆயிடுச்சுங்கப்பா, என்ன பண்ணட்டும் நானு, என்னை இப்படி போட்டு படுத்துறானே, சொல் பேச்சு கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவேன். சரியாயிண்டா என்ன மாதிரி யாரும் பாத்துக்க முடியாது 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க, எல்லாருமே விளக்கிட்டாங்க. அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா. நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேன்னா நானும் அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா. நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா, உண்மையாலுமே எங்க போனாலும் சொல்லிட்டே இருப்பானா, என் கூடவே வருவானா. இப்ப இறந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குற கூட விடலன்னு சொன்னாங்க, என்ன பிரச்சனை? அண்ணா நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா, அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு, அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலான்னு தானே சொன்னேன். எங்க மாமனாருக்கு அதுதான் விருப்பம். ஆனா எங்க மாமியார் அவங்களோட தாட் படி அவங்க எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமீன் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க. அங்க பண்ணதுனால அழுக கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல தானே கல் நெஞ்ச மாட்டு நின்னுட்டு கிடந்தேன். கடைசியா என் பக்கம் எல்லாம் திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்னா நாங்க 2 பேரும் எப்படி இருந்தோம் அப்படின்றது பசங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். வெளிப்படுத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க. இருக்கும்போது பையனை குறை சொல்றது எல்லாமே பண்ணாங்க. அப்பயுமே அவன் அப்படி சொல்லாதீங்க, அவன் ஒரு கட்டத்துல நல்லபடியா வருவான், வேலைக்கு போகாது, குத்தி காமிச்சு ஒவ்வொன்னும் எங்க வீட்டுக்காரர் சொல்லும் போதெல்லாம் சரியாயிரும் அவருக்கு நான் ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தேன். எங்க மாமியார் அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க, அப்படி இருந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இல்ல இப்ப அவரு கணவரா அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருக்கான சடங்குகளை மனைவியா நீ செஞ்சியாமா? எல்லாமே செஞ்சுட்டேன்னா, என் அம்மா வீட்டுல தானே செஞ்சேன். யாருமே சடங்கும் பண்ணல, எதுவும் பண்ணலண்ணா. பண்ற கூட நிக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா. அவர் இறந்தாரு, எல்லாமே என் பக்கம் திருப்பிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. இப்போ ஒரு ஆறுதல் கூட நிக்க மாட்டேங்கிறாருங்கண்ணா. எங்க மாமனார் என்ன பிடிச்சி அழுதாரு. அங்க போனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் கூட சேர்ந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ தன்னந்தனியா என் புருஷனையும் இழந்துட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கேன் நான் இந்த காலத்துல. லாஸ்டா அவரு சாவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாருண்ணா. அதுக்கப்புறம் முழுசா எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துட்டேன் நானு. ஆனா கன்ஃபார்ம் ஆக போகுதுங்கண்ணா. அதையுமே சொன்னாருங்கண்ணா. எங்க மாமனார்ட்ட தான் சொன்னேன், அவன் போயிட்டான், கன்ஃபார்ம் ஆக போகுது, நான் என்ன பண்ணுவேன், தங்குச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க மாமியார்ட்ட போய் எங்க மாமனார் சொல்லி அது தப்பா பேசிட்டாங்கண்ணா. அதே வேண்டாண்ணா, அது நான் சொல்லல, தப்பா பேசிட்டாங்க. அது காலைல எங்க மாமனார் ஃபோன் பண்ணாருங்கண்ணா. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு, ஃபோனு, அவனோட நகை எல்லாமே வேணும், அது இல்லாம அவன் சம்பாதிச்சு அவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும், அவனோட டிராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா. எனக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டு அது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா. என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, என்னை நுழையவே விட மாட்டேங்கிறாங்க, என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னா. அவர் என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் மறைக்கணும். நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவரு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது முழுசாவே அப்படியே போயிருச்சு. மாமியார் இதுதான் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. வர வேணாம், எனக்கு அவ வேண்டாம், எனக்கு என் பையன் போயிட்டான், எனக்கு என் பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வண்டி அவங்க பையன் எல்லாமே வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா நான் அதை கொடுக்க மாட்டேங்கண்ணா. நான் வாழ்ந்தன்றிருக்கு, எனக்கு அது ஒண்ணுதான் அடையாளத்துக்கு இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன். ராகுல் பயன்படுத்தின எதுவெல்லாம் என்ன உங்களுக்கு இருக்குமா? அவனோட ட்ரெஸ்ஸிங், அவரோட டிராஃபி, இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இது எல்லாமே வேணுங்களாமா, எனக்கு எல்லாமே வேணும். அவர் வச்சிருந்த ஏசி முதற்கொண்டு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாமே இருக்குங்கண்ணா, எல்லாமே வச்சிருக்கேன். நான் எனக்கு தாலி பிரிச்சு கோத்தது, கல்யாணம் ஆனது, எங்க மாமியார் என் கூட வீடியோ எடுத்திருந்தாங்க, என் மாமியார் என் கூட வீடியோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்க. நானும் எங்க வீட்டுக்காரர் தனியா இருந்தபோது போட்டோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்கண்ணா. எங்க மாமியார் என் புருஷனை எப்படி எல்லாம் பேசினாங்கிற முதற்கொண்டு ஆடியோ வச்சிருக்கேன், எல்லாமே நான் வச்சிருக்கேன். அவங்கனால மட்டும்தான் என் புருஷனை விட்டு போயிட்டான்னு நான் சொல்லுவேன். அவர்னால மட்டும்தான் நான் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேங்கண்ணா அந்த மனுஷனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.